முன்ஜாமீன் எல்லாம் வழங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி இப்ப ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. விஜய் அவருடைய வீட்டுக்கு இப்ப விரைந்து போயிருக்காங்களாம் வழக்கறிஞர் டீம். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் விபத்துல 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவரை விசாரிக்க திட்டமிட்டு இருக்காங்க. விஜய் அவருடைய வீட்டுக்கு லாயர் அடங்கிய ஒரு டீம் வந்து போயிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. கரூர்ல விஜய் அவருடைய பரப்புரையில நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த 39 பேர்ல 35 பேரோட உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க 28 பேர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க 2 பேர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. மீதி இருக்க 4 பேரோட உடல்கள் அடையாளம் காணும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க மேல எல்லாம் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிய செய்யப்பட்டிருக்கு. TNPPDL சட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகள் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கரூர் நகர காவல் நிலையத்தில் புசி ஆனந்த், CT, நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 எதிராக வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதுல முதன்மையான நபர்களாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் A1, புசி ஆனந்த் A2, நிர்மல்குமார் A3 மற்ற நபர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவங்க மேல இந்தியாவோட குற்றவியல் சட்டமான BNS பிரிவுகள், தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல், இந்த பிரிவுகள் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. BNS அப்படின்னா கொலைக்கு சமமல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை. BNS 110 குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி, 125 மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல், 223 பொது அதிகாரியோட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை. அடுத்து TNPPDL ஆக்ட் பிரிவு 3, இது வந்து பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தல். இப்படி வந்து இந்த வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்காம். இதனிடையே சம்பவம் தொடர்பான உயர் அதிகாரிகள் விசாரணை வந்து போலீசால் மேற்கொள்ளப்பட்டு வருது. கரூர் கூட்ட நெரிசல்ல விபத்துக்கு உட்பட்ட நிறைய பேருக்கு வந்து விஜய் அவர் என்னதான் ஆறுதல் சொல்லி பணம் கொடுத்தாலுமே இன்னுமே அவங்களுடைய குடும்பம் தவிக்கிறதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வேதனையில குடும்பம் கண்ணீர் விட்டு அழுகிற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாரையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த நிலையில விஜய் அவரும் இதுல கைது செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கும் இதுக்கும் கைதாகிற அளவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்கிட்ட விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்காக தான் ரொம்ப வேகமா லாயர்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு விரைந்து போயிருக்காங்க அப்படின்னும் முன்ஜாமீனுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். தாவேக வழக்கறிஞர்கள் டீம் வந்து நிறைய முடிவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதுல என்ன நடந்துச்சு, கூட்டத்துல நடந்தது என்னங்கிறத தீவிரமா விசாரணை பண்ண தாவேக தரப்புல இருந்தும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப சிகிச்சை எடுத்துட்டு இருக்கு